ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3 பதிகத்தின் 4 பாசுரத்தில் பரிவின்றி வாணனை காத்தும் என்று அன்று படையோடும் வந்தெதிர்த்த திரிபுரம் செற்றவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர்த்தொலைய பொறுசிறை புள்ளை கடாவிய மாயனை ஆயனை பொற்சக்கரத்து அரியினை அச்சுதனை பற்றியான் இறையேனும் இடரிலனே என்று பாடுகிறார். முன்பொரு காலத்திலே கிருஷ்ணனின் பேரனான அனிருத்தனை பாணாசுரன் சிறை பிடிக்கவே அன்று அனிருத்தனுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன் படையோடு தானே எழுந்தொள்ளினான். அப்போது பாணாசுரன் சென்று சிவனிடம் அடைக்கலம் புகவே அவனும், நீ என் தலையில் வைத்த மலர்கள் கூட வாடாமல் உனக்கு வருத்தம் ஏதும் உண்டாகாமல் காப்பாற்றுவோம் என மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு எதிர்த்து வந்தானாம். தனக்கு வெற்றி உறுதி என்ற மயக்கம் சிவனுக்கு ஏன் வந்தது? 3 புறங்களை எரித்ததால் வந்த செருக்கு என்கிறார். உண்மையிலே அவன் வில்லுக்கு மிடுக்காகவும் நாணுக்கு உறுதியாகவும் அம்புக்கு கூர்மையாகவும் அவனுக்கு அந்தர்யாமியாகவும் நின்று எதிரிகள் வீழும்படியாக கண்ணனே திரிபுரத்தை அழித்து கொடுத்தான் என்பதை சிவன் உணரவில்லை. இப்படி சிவனும் அவன் மகனாகிய ஆறுமுகனும் அதற்கும் மேலே 49 அக்னிகளும் என எதிர்த்து வந்த அனைவரும் இனி எந்த ஒரு யுத்தத்திற்கும் உன்னோடு வரமாட்டோம் என்று புறமுதுகிட்டு ஓடும்படியாக விரோதிகளின் மீது வீசுகின்ற சிறகுகளை கொண்ட அந்த கருடனை வழிநடத்துகிற ஆச்சரியமான சக்தி பொருந்தியவனும் கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்தவனும் தனது அடியார்கள் காண்பதற்கு அழகானதாக உள்ள சக்கரத்தாழ்வானை தரித்து அவர்களின் விரோதிகளை அழியச் செய்பவனும் பாணாசுரனை கைவிட்டு ஓடிய ருத்ரன் போல் அல்லாமல் தன் அடியார்களை எப்போதும் நழுவிடாமல் உள்ள எம்பெருமானை பிடித்து நிற்கும் நான் சிறிதளவு கூட துன்பமில்லாதவன் ஆனேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.